முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் உனக்காக அனுப்பி வச்ச இந்த 786ங்கிற அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய் தானே. அப்புறம் இனிமே உனக்கு எந்த வருத்தமோ கவலையோ பட வேண்டிய எந்த அவசியமும் உன் வாழ்க்கையில் இருக்காது. அந்த அளவுக்கு உனக்கான அடுத்தடுத்த திடீர் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையில் என்னவோ நீ மட்டும்தான் வெறுமையோட வறுமையோட இருப்பது போல நினச்சிக்கிட்டே இருந்தாயல்லவா. உன் கைகளில் எதுவுமே இல்லைன்ற சூழ்நிலை வந்தாலும் கூட உன் நிலைமை முடிஞ்சு போயிடாது. ஏன்னா யாருக்கிட்ட எது இல்லையோ அதைத்தான் நான் அவங்களுக்கு அள்ளி கொடுப்பேன். அப்படிதான் இப்போது உனக்கானதை மிக சிறப்பாக அள்ளி கொடுப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்கிட்ட இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை என் செல்வமே. ஒரு பாத்திரத்தில் நீர் நிறைய இருக்கும்போது அதில் இன்னும் கொஞ்சம் ஊற்ற முடியாது தானே, கீழே கொட்டிடும் அல்லவா. ஆனால் காலியான பாத்திரத்தில் நீர் ஊற்றுவது சுலபம். அதே போல தான் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கும்போ வாழ்க்கையில் எல்லாத்தையும் சுலபமாக அள்ளி கொடுத்து உனக்கு மிகப்பெரிய நிலைமையை, உனக்கான நல்ல நிலைமையை உன் வாழ்க்கையில் இந்த முருகன் தரப்போகிறேன். எதுவுமே இல்லைனாலே எல்லாமே கிடைக்கும்னு தான் அர்த்தம். கூடிய சீக்கிரம் நீ செஞ்ச முயற்சிக்கும் முழு நம்பிக்கைக்கும் ஏற்றா போல உனக்கான அனைத்தையும் நிரந்தரமாக நான் உன் கைகளில் வந்து பொருளாகவும் பொன்னாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சேர்த்துடுறேன் என் செல்வமே. என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்க போகுது. எதுவுமே இல்லைன்னு அந்த வார்த்தையவே நீ சொல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீ நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் உன்னை வலிமையான ஆளாக மாற்றப் போகுது. எதுக்கு எடுத்தாலும் மனசு உடைஞ்சு போகாதே. என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு தைரியமாக சொல்லக்கூடிய, தைரியமாக வேலை செய்யக்கூடிய ஆளாக உன் மனசில் உறுதியை கொண்டு வா என் செல்வமே. எல்லாத்தையுமே கடந்து வந்துட முடியும், எல்லாத்தையுமே தாண்டி சமாளித்து வந்துட முடியுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கை நான் சொன்னதை போல மாறிடும். வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது கொஞ்சம் பொறுமையும் கஷ்டத்தை தாங்கும் வலிமையும் தான். அந்த மன வலிமையும் உறுதியையும் உனக்குள்ள நானே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அதே போல் நீ முன்னேறுவதற்கும் நான் ஒரு நல்ல வழியை காட்டுவேன் என் செல்வமே. உன் கூடவே தானே நான் எப்பவும் இருக்கேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவதோடு நிறுத்தி விடாமல் உன் கைகளை பிடிச்சி நானே அந்த வழிப்பாதையில் உன்னை நடத்தி கூட்டிகிட்டு போய் வெற்றிக்கான இடத்துலையும் உன்னை உட்கார வைப்பேன் என் செல்வமே. உன் மனசில் இருக்க குழப்பங்களும் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளும் தீர்ந்து போய் நீ தெளிவாக நிம்மதியாக வாழ போகிற. கடந்த வாரத்தில் உண்டான சில முக்கியமான கேள்விகளுக்கு இப்போது இந்த வாரத்தில் நான் பதில் கொடுக்க போகிறேன். கடந்த காலத்தை விட இனி வரப்போகும் காலம் உனக்கான உயர்ந்த காலமாக மாறப்போகுது. உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விதமாக மாறுவதை நீ உணர்வாய் என் செல்வமே. எப்போ பார்த்தாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு மனசில் கவலையோடு நீ இருக்கிறத பார்க்கறதுனால உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உன்னை சுற்றி இருக்கவங்களும் கூட உனக்காக ஐயோ பாவம்னு கவலைப்படுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே நீ ஆசைப்படுற. கண்டிப்பாக உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் செல்வமே. நீ மட்டும் எல்லா விஷயங்களையும் சரியாக திட்டம் போட்டு செய்யும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவாய். இப்போது உனக்கான இலக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுக்கிட்டு முதல்ல இதை செய்யணும், அதுக்கப்புறம் அதை செய்யணும், அதுக்கப்புறம் இதை செய்யணும்னு உன் இலக்குகளை செய்ய வேண்டிய விஷயங்களை அடைய வேண்டிய ஆசைகளை தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இலக்கை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒவ்வொரு இலக்கையும் உன் திட்டப்படி முடிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து நீ உயர்ந்து போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் நீ எதையும் தொலைக்கவோ இழக்கவோ நான் விட்டுட மாட்டேன். என் பார்வையில் நீ இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே.
உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில நான் வெற்றிகளையும் கொடுத்தே தீருவேன். எந்த பற்றும் இல்லாம எல்லாரையும் மீதும் ஒரே மாதிரி அன்பும் நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கிற உனக்கு நிச்சயமா உன் வாழ்க்கையில உனக்கான விஷயங்களை வெற்றிகரமா உன் கைகளில் நான் ஒப்படைக்க தான் போறேன். ஒவ்வொரு நாள் விடியலிலும் உன் மனசுல என்னென்ன கவலைகள் வந்து உன்னை ஆட்கொள்ளுதுன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு நாள் உதயம் ஆகும்போதே சூரியன் வரும்போதே உன் மனசுல கவலைகளும் வந்து உன்னை ஆட்டி படைக்குது. எதையாவது யோசிச்சு யோசிச்சு உன் மனசுல நீ புலம்பிக்கிட்டே இருக்க. முதல்ல மனசுல இருக்க துன்பத்தை நினைத்து கவலை கொள்வதை தூக்கி போடு. எப்போதும் எந்த குழப்பமும் இல்லாத மன தெளிவோடு நீ இருக்கணும் என் செல்வமே. நல்ல செயல்களையும் நல்ல பழக்கத்தையும் கொண்டிருக்கும் பிள்ளையாக நீ இருக்கும்போது அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கை அழகான மலர்களைப் போல மாறும். எப்போதும் உன்னை நேர்மறை எண்ணங்களோடு பார்க்கவே நான் ஆசைப்படுறேன். அதனால தைரியமா இரு, நல்லதே நடக்கும்ன்ற நேர்மறை எண்ணத்தோட இரு. ஓம் பாதையில நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதுக்காகவும் கலங்கவோ குழம்பவோ புலம்பவோ அவசியமில்லை. என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில கையில் இருக்கிற பணத்தை உனக்காக நீ செலவு செய்யலைனாலும் அடுத்தவங்களுக்காக அது இதுன்னு செலவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஆசைப்பட்டு அபாயகரமான முதலீடுகளில் எதையும் போட்டு விடாதே என் செல்வமே. இந்த உலகத்துல பல பேர் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெருசா நினைக்கிறீங்க. ஆனா பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமா அலட்சியமா தவற விட்டுடுறீங்க. ஒவ்வொரு நாளும் உன் கண்ணு முன்னால நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் சமநிலையோட யோசிக்கவும் பார்க்கவும் பழகு. உனக்குன்னு தனியா ஒரு சேமிப்பு கணக்கு வச்சு உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுல தப்பே இல்லை. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடு. எதுக்கும் பேராசைப்படாம யாரும் உனக்காக ஒரு ரூபா கூட சும்மா தரமாட்டாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எதையும் யோசிக்க பழகு. சும்மா தர்றாங்க, லாபம் வருது, முதலீடு அதிகம், அது இதுன்னு அடுத்தவங்க பேசுகிற ஆசை வார்த்தைகளிலும் உன் கண்ணு முன்னால விரிக்கக்கூடிய மாய வலைகளிலும் நீ விழுந்து விட வேண்டாம் என் செல்வமே. இந்த முருகனின் அருளால உனக்கான வரவும் சேமிப்பும் அதிகரிக்கும். கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். இனி எப்போதும் சுபமங்களகரமான நல்ல விசேஷங்களும் நல்ல விசேஷங்களும் கூட உன் வாழ்க்கையில நடக்கும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போறேன். திடீர் திருப்பமாக அடுத்தடுத்து பல ஆச்சரியங்கள் இப்போது உன் வாழ்க்கையில வந்து பல மாற்றங்களை உண்டு பண்ண போகுது. என்ன நடந்தாலும் நீ நம்பிக்கையோட இரு. ஓம் சரவண பவனு என் நாமத்தை நீ நம்பிக்கையோடு சொல்ல சொல்ல அதன் மூலமாக உன் வாழ்க்கையில நீ நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த திருச்செந்தூர் முருகனா உன் பக்கத்திலே இருப்பதின் காரணமாக இனி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொன்றா தீர்ந்து போயிடும் என் செல்வமே. நீயும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போறேன். நானே உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? இனி நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். கண்டிப்பா நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில நல்ல மனிதர்களை சந்திப்ப. நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். நீ செய்ய நினைக்கிற முயற்சிகளை எல்லாம் சிறப்பாக உனக்கு செய்ய வச்சு அதில் வெற்றிகளும் கிடைக்க செய்வேன். எப்போதும் நல்ல எண்ணங்களோடு இருக்கும் உனக்கு நேர்மறை சக்தியை அதிகமாக அள்ளி கொடுத்து உன்னை வழிநடத்தி வாழ வைக்கிறேன் என் செல்வமே. எப்போதும் எந்த விஷயத்திலும் புத்துணர்ச்சியோட இரு. நல்ல தெளிவா யோசனை பயின்னு. எதுக்காகவும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படாத வரைக்கும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில மனசு அமைதியா இருக்கும். நீ எல்லாருக்கும் செய்த நல்ல விஷயங்களுக்கும் நன்மைகளுக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் சேர்த்துதான் இந்த முருகன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ என்ன தேவையோ அதை நீ பெறும்படி நான் செய்கிறேன். நீ ஆசைப்பட்டதை நீ வாங்குற அளவுக்கு உனக்கு வருமானத்தை கொடுக்குறேன். இத்தனை நாளா அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்ட விஷயத்தை இப்போது கையில் எடுத்து சிறப்பாக செஞ்சு முடிப்பாய். உனக்கு தேவையான உதவிகள் மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும் என் செல்வமே. என் அருளால உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் செய்ய போறேன். யாருமே இல்லாம தனியா நிக்கிறமேன்னு கவலைப்படாத. தனியாக நீ நிற்கிறதால தான், உனக்கு உதவி செய்ய யாரும் வராததால தான்
இந்த முருகன் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன்னு சொல்கிறேன். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. நீ படுற கஷ்டமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் எல்லாமே உனக்கு சிறந்த அனுபவங்களாக மாறி கண்டிப்பாக உன்னை ஒரு சிறந்த ஆளாக இந்த உலகத்தில் மாற்றி கொண்டு வரும். என்னுடைய கணக்கு ஒருபோதும் தப்பாது. நான் போடுற கணக்கு ஒவ்வொன்றும் மிக துல்லியமாக இருக்கும். ஆனால் அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எதை நடத்தணும்னு சரியாக எழுதி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்கணும் என் செல்வமே. இத்தனை வருஷம் உன் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அது எல்லாவற்றையும் மாற்றும் சக்தியாக இப்போது இந்த வருஷம் பல விஷயங்கள் நடக்கப் போகுது. மாற்றம் வருமா, என் வாழ்க்கை முன்னேறுமான்னு காத்திருந்த உனக்காகவே அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை இனி வரும் காலங்களில் கொண்டு வரப்போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா நிச்சயம் ஜெயிப்ப.